வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்போதுமே மக்களுடனேயே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே மக்களுக்கான சில கேள்விகளுக்கான பதில்களையும் அதற்கான அந்த விடைகளையும் அவர் சொல்வது உண்டு. நம்மில் ஒருவராக இருக்கக்கூடிய உங்களில் ஒருவன் என்று அவர் எப்போதுமே சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த வகையில் அதற்கான அந்த கேள்வி பதிலில் நேற்றைக்கு பேசுகிற போது பாஜகவை எதிர்ப்பதில் பலருக்கும் ஒரு தயக்கம் இருக்கலாம். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அதற்கான அனுபவம், வலிமை, கொள்கை தெளிவு, ஆற்றல் இதையெல்லாம் திமுகவிட மட்டும்தான் இருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். பாஜக எதிர்ப்பு தான் பிரதானம் என்று தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அனைவரும் பேசுவது உண்டு. ஆனால் அந்த எதிர்ப்பில் எந்த அளவிற்கு அவர்கள் வலிமையோடு இருக்கிறார்கள், அதற்கான ஒரு கொள்கை பிடிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது, அனுபவம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்கான ஒரு கேள்விகளை நாம் முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இன்றைக்கு விரிவாக நாம் அதை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று திமுகவினுடைய தரப்பிலிருந்து விக்கி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். புன்னைவளவன் ஊடகவியலாளர், அவருக்கும் வணக்கம். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தரப்பிலிருந்து இனியன் ராபர்ட் அவர்கள், அவருக்கும் வணக்கம். புன்னை, நான் உங்ககிட்ட தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதலமைச்சர் அவருடைய இந்த கேள்வி பதில நீங்களும் பார்த்துருப்பீங்க. நேற்றைக்கு அவர் பேசியிருக்கிறார். பாஜகவை எதிர்ப்பதாக எல்லாரும் சொல்லலாம், ஆனால் அதற்கான அனுபவம், அந்த வலிமை, கொள்கை தெளிவு, ஆற்றல் இது எல்லாமே திமுக கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட், இந்த நேரத்துக்கும் பொருத்தமானது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பாஜக பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு, 3வது முறை பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு தான் பலவீனமானவர் இல்லை அப்படின்னு காட்டுவதற்காக இன்றைக்கு தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பல விஷயங்களில் கடந்த 2 முறையை தாண்டியுமே கூட ரொம்ப அதீதமாக இன்றைக்கு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கொள்கை ரீதியாகவும் வலிமையாகவும் எதிர்க்கிறவர் முதலமைச்சர் சொல்கிறார் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு போகலான்னு நினைக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய போராட்டம் என்பது மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கும் மதவாதம் பேசக்கூடிய பெரும்பான்மைவாத ஃபேசிச ஒரு அரசுக்குமான போராட்டம். அடுத்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் ஒரு நூற்றாண்டை தாண்டி போனீங்கன்னா இது ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் நூற்றாண்டு அல்ல, சுயமரியாதை இயக்கத்துக்குமான நூற்றாண்டு. அப்போ அந்த சண்டை அப்படிங்கிறது நடக்கிறது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் ஒரு 1000 ஆண்டுகளை தாண்டிங்கன்னா இது திராவிட சித்தாந்தத்திற்கும் ஆரிய சித்தாந்தத்துக்குமான போராக இருக்கிறது. அப்போ அப்படியாக பல படிநிலைகளில் இந்த போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்தாலும் கூட ஆரியத்தை எதிர்த்து அல்லது பாஜகவினுடைய இந்த மதவாதத்தை எதிர்த்து இன்றைக்கு இந்தியா முழுக்க பல இயக்கங்கள் பல நிலைகளில் தோன்றினாலும் ஏதோ ஒரு நிலையில் சாஃப்ட் இந்துத்துவா என்கிற இடத்திற்கு அது போன போது அந்த இயக்கங்கள் பாஜகவிடம் தேர்தல் ரீதியாகவும் சரி இயக்க ரீதியாகவும் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. ஆனால் இங்கே திராவிட இயக்கம் அதனுடைய அரசியல் ரீதியிலான முகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் இந்த 1000 ஆண்டு கால போராட்டத்தினுடைய வடிவம் தான் இன்றைக்கு திமுக திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் முகமாகவும் அந்த பக்கம் பாஜகவும் இருக்கிறது. அந்த போராட்டத்தில் அடுத்தடுத்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதனுடைய தலகர்த்தராக இருக்கிறார் அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தத்துவத்தினுடைய ஒரு நீண்ட அந்த போராட்டத்தினுடைய வடிவங்கள். இப்போ முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் வந்த பிறகு இந்த 4 ஆண்டுகளில் 4.5 ஆண்டுகளில் 3 தனி தீர்மானங்கள் பாஜகவினுடைய இந்த பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக மதவாதத்துக்கு எதிராக சட்டமன்றத்திலேயே நிறைவேற்றியிருக்கிறோம். 2021 ஆட்சிக்கு வந்து உடனடியாக நம்ம சிஏஏவுக்கு எதிரான தனி தீர்மானத்தை கொண்டு வரோம். அன்றைக்கு முதலமைச்சர் பேசும்போது இன்னமும் மதத்தையும் இனத்தையும் வைத்துக்கொண்டு இந்த நாட்டில் ஒடுக்குமுறை சந்திக்கிற மக்கள் இங்கே அடைக்கலம் தேடி வராங்க அப்படின்னா அவங்களை நீங்கள் எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை முதலமைச்சர் இன்றைக்கு சட்டமன்றத்திலே எழுப்புகிறார். 2023 மதம் மாறி கிறிஸ்தவத்தை தழுவிய ஆதி திராவிட மக்கள் இன்றைக்கும் அவர்கள் சாதி ரீதியிலான ஒடுக்குமுறையை சந்திக்கிறார்கள். ஏறத்தாழ 73 ஆண்டுகள் அப்படின்னு ஆயும் கூட இன்னைக்கு 78 ஆண்டுகள் ஆயும் அவர்களுக்கான ஒடுக்குமுறை இருக்கிறது. அவர்களுக்கும் பட்டியலின் அந்தஸ்து வேணும் அப்படின்னு ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்து மிகப்பெரிய விவாதம் நடக்கிறது. பிறகு நிறைவேற்றப்படுகிறது. இப்போ 2025 வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானங்கள் அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் அங்கே ஒழிக்கக்கூடியது வெறும் திமுக தலைவருடைய குரலாகவோ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய முகமாக இருக்கும் தலைவரினுடைய குரலாகவோ அல்ல, அது முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய குரலாக அங்கு ஒழித்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு பாஜக மிகப்பெரிய அளவுக்கு இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக வன்மையாக பேசக்கூடிய குரல் இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டிலிருந்து போகிறது. அதைத்தான் முதலமைச்சர் பதிவு செய்திருக்கிறார். நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க மதத்தின் அடிப்படையிலாக வைத்து எந்த பிரச்சனையை எந்த மாநிலத்தில் பாஜக எதன் வடிவமாக கொண்டு வந்தாலும் அது எல்லாம் சோதனை முயற்சி தான். அவங்களுக்கு அதை இந்தியா முழுக்க கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். அப்படி இருக்கும்போது அதற்கான எதிர்வினை அப்படிங்கிறது தத்துவார்த்த ரீதியிலாக அரசியலமைப்பு சட்ட ரீதியிலாக தெல்ல தெளிவாக முதலில்
வைக்கக்கூடிய அந்த முன்னணி குரல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து தான் போகும். அதை இங்கு இருந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதைத்தான் முதலமைச்சர் நேற்றைக்கு மீண்டும் ஒரு முறை வலிமையாக பதிவு பண்ணியிருக்காரு. நிச்சயமா நீங்க சொன்னீங்க பல்வேறு விதமான தீர்மானங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் எதிர்ப்பை வந்து அவர் பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை நீங்க பட்டியல் போட்டீங்க. முதலமைச்சர் அவர்கள் கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற அந்த நிகழ்ச்சியிலேயே இந்தியா முழுக்க காவி வண்ணம் அடிக்க நினைக்கக்கூடிய பாஜகவை எதிர்க்க வா அப்படின்ற அந்த சொல் இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அதுல இருந்து தொடர்ந்து உறுதியா இருக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க ஒரு புள்ளியை தொட்டீங்க, சில பேர் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். ஆனா சாஃப்ட் இந்துத்துவா அப்படிங்கிற அந்த கட்டமைப்புக்குள்ள வந்துடுறாங்க அப்படிங்கிறதா. பட் பாஜகவை எதிர்ப்பதற்கு மாநில அளவில் வந்து போராட வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதா, இல்ல மாநில அளவில் சில பேர் போராடலாம், சாஃப்ட் இந்துத்துவாக இருந்தா என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. புண்ணை நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். எஸ் பாலாஜி அவர்கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? முதலமைச்சர் அவர்கள் வந்து பாஜகவை எதிர்க்கணும்னா அதற்கு ஒரு வலிமை வேணும், அனுபவம் வேணும், கொள்கை தெளிவு வேணும். அது திமுக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்களை பட்டியல் போடுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது ஒரு நிறைவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நீங்கள் வந்து வலிமைனா வந்து திமுகவுடைய வலிமை, திமுகவை உருவாகிறதுக்கு முன்னாடி, அரசியல் கட்சியாக உருவாகிறதுக்கு முன்னாடி திராவிடர் கழகம், திராவிடர் கழகத்துக்கு முன்னாடி தென்னிந்திய நலன் சங்கம், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்கின்ற வகையில் வந்து உங்களுக்கு வந்து அடிப்படையாக வந்து சமூக நீதி கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக வர்றதுக்கு முன்னாடியே அதோட அடிப்படையே வந்து சமூக நீதி கோட்பாடு தான் என்கின்ற வகையில் அது வந்து மிக ஆழமான ஒரு கருத்தியல் கொண்ட ஒரு அமைப்பு. இந்த வலிமைன்றது வந்து என்னென்னா, எதுவுமே வந்து ஒவ்வொரு டைம் பீரியட், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து வலுவிழக்கக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் இந்த இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சமாகவே என்ன பார்க்கலான்னா, நாட்பட இதனுடைய வலிமை வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வந்து அடுத்த தலைமுறைக்குமான ஒரு வலிமையை வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் வந்து இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. தலைவர் முதலமைச்சர் இருக்கார், துணை முதலமைச்சர் இருக்காங்க. நீங்கள் பெரியார் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சமூகத்தில் தாக்கம் ஏற்படுத்தி, குறிப்பாக வந்து சனாதன கொள்கை, எந்த கொள்கையை வந்து பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ் அடிப்படையாக வச்சுருக்காங்களோ அதை தகர்த்த பெரும் பங்கு வந்து பெரியார் வந்து அந்த காலத்தில் வந்து செயலாற்றினார்னு சொன்னால், அப்படியே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா வந்து அந்த வீரியத்தை வந்து பெரியாரனுடைய வீரியத்தை வந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு வந்து கொண்டு போனார். இன்றைக்கும் கூட பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வந்து மிக அதிக நாட்கள் வந்து நம்மோட இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைனா கூட அவர் வந்து சனாதன கருத்துக்களை எதிர்த்து பேசினது மாதிரி அவருடைய எழுத்துக்கள், அவருடைய பேச்சுக்கள் மாதிரி இன்றைக்கி கூட வந்து அது வந்து அவ்வளவு வீரியமான கருத்துக்கள். அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் வந்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக அந்த மாதிரியான சனாதனவாதிகளுக்கு இருந்தார்னா, ஒரு தேர்தலில் திமுக வந்து பின்னடைவு அடைஞ்சு தேர்தல் முடிவு வந்து பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நேரம், அப்போது ஏதோ ஒரு சூழலில் வந்து அவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னார், மீண்டும் மனு தலை தூக்குகிறதுன்னு ஒரே ஒரு கடிதம் தான் எழுதினார். அன்றைக்கி வந்து ஒரு பொலிட்டிக்கல் தளத்தில் வந்து ஏதோ திமுக வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு தேர்தல் பின்னடைவுனால் வந்து இருந்த சூழலில் இவருடைய இந்த ஒரு கடிதத்துக்கு பிறகு அவங்க எல்லாம் எப்படி கொதிச்சு எழுந்தாங்கன்னா, இவரோட வீரியத்தை அல்லது வந்து இவருடைய ஆற்றலை வந்து தெரிஞ்சதுனால வந்து அவங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து வந்தாங்க. அதற்கு பிறகு கலைஞரை பற்றி நமக்கு தெரிஞ்சதான் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த தளத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை, சனாதன கோட்பாடை எதிர்த்து களமாடியவர். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து பொறுப்புக்கு வரதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஒரு கட்டமைப்பு செஞ்சு பார்த்தாங்க. இவர் வந்து கலைஞர் அளவுக்கு வந்து சாஃப்டாக இல்லை வந்து ஒரு கருத்தியல் ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பாரா அப்படி இப்படின்லாம் வந்து ஒரு ஐயத்தை எழுப்பினாங்க. அது தெரிஞ்சே எழுப்பினாங்க அந்த மாதிரியான ஐயத்தை. ஆனால் இன்றைக்கு அவர் வந்து எதுக்குமே பதில் சொல்லலை. அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே ஆட்சி பொறுப்பு ஏற்றது முதல் இன்றைக்கு வரைக்கும், கடைசியாக வந்து விடுதிகளை வந்து பெயர் மாற்றம் வரைக்கும், அது எல்லாமே ஒரு சாதாரணமாக போகிற போக்கில் ஒரு பெயர் மாற்றம். இப்போ நம்ம வந்து இன்றைக்கும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை வந்து அண்ணா நிகழ்த்தினார்னா வந்து தமிழ்நாடு என்கின்ற பெயர் மாற்றத்தை வந்து சொல்கிறோம். இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு நிலையில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வலிமையான ஒரு இயக்கம்னாலே வந்து அது தலைமை தாங்கிறவங்க தான் வந்து அதை வந்து நம்ம வந்து கொண்டு போக முடியும். அந்த வகையில் நம்முடைய முதலமைச்சர் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அந்த வலிமையோடு நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமையாக. சரி, அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குன்னா வந்து அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய வந்து துணை முதலமைச்சர் வந்து இன்றைக்கி வந்து கலைஞருக்கு பிறகு வந்து டெல்லியில் இருக்கிற சனாதனவாதிய சாமியாருங்களாம் வந்து அலற அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆமாம், அந்த மாதிரி இது எல்லாமே வந்து நமக்கு என்னென்னா, அவர் சொன்னது வந்து அவர் வந்து ஒரு கருத்தாக வெளிப்படுத்தினார்ன்றதை விட ஒரு ஃபேக்டை வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து நம்ம பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக வந்து தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வந்து அது ஆர்எஸ்எஸ் தான். அவங்க வந்து தேர்தல் களத்தில் ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னாடி இங்கே தேர்தல் களம் எப்படி இருந்ததுன்னா,
நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் தான். சரி. நீங்கள் வந்து அது கம்யூனிஸ்ட்டுகளாக இருந்தாலும் சரி அல்லது வந்து பிற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த நிலையில தான் இருந்தது. என்னைக்கு வந்து இவங்க தலை தூக்குனாங்களோ, இப்போ இதை வந்து காங்கிரஸே வந்து கால தாமதமாக தான் உணர்ந்ததுனால தான் இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி வந்து கான்ஸ்டியூஷனோடவும் இன்றைக்கி வந்து அடிப்படையாக கோர் ஐடியாலஜி வந்து இன்றைக்கி தான் எதிர்க்கிறாங்க காங்கிரஸ். ஆனால் ஆரம்பத்திலேருந்து நாம் வந்து எதிர்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொன்று இந்த என்னது சாஃப்ட் இந்துத்துவா, அது சாஃப்ட் இந்துத்துவான்றது ஒன்றுமே இல்லை. அப்படி ஒன்று இப்போ சொன்னோன்னா அது வந்து சாஃப்ட் இந்துத்துவா இஸ் ஆஸ் பேட் அஸ் இந்துத்துவா. நீங்கள் நல்ல பாம்புன்றதுல போய் நல்லன்ற வார்த்தைக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்க முடியும்? சரி, அது பாம்பு தான். அது ஓகே. அது மாதிரி நீங்கள் சாஃப்ட் இந்துத்துவான்றது வந்து அது வந்து அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அது வந்து இட் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென். இல்லை, அதாவது ஒரு கேள்விக்காக நான் வைக்கிறேன். அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். ஆனால் இருந்தாலும் கூட ஒரு வாதத்திற்கு வருகிற போது நம்ம எல்லாத்தையும் விவாதிக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறோம். ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு பார்வை வைக்கிறது உண்டு. இப்போ ஆனால் அவங்க பாஜகவுடைய எதிர்ப்பில் உறுதியாக தானே இருக்கிறாங்க. நம்ம அந்த இடத்துல சாஃப்ட் இந்துத்துவான்றதுனால அவங்க மட்டும் என்ன கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டாங்களா என்ன எதிர்ப்பில் அப்படிங்கிற இல்லை கால சூழல் இது என்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் வந்து நம்முடைய டெக்ஸ்சரை நம்முடைய கலருக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கும். இப்போ ப்ராபப்ளி வந்து அது வந்து இன்னும் போக போக இப்போ அவங்க ஒரு ஸ்டாண்டில் இருந்தாங்க. இப்போ போக போக அதில் நீங்கள் அதான் இதில் ஒரு வேரியேஷன் இருக்குது. நீங்கள் இந்துத்துவா அல்லது வந்து சனாதன கோட்பாடுன்றது வேறு, ஆன்மீகவாதியாக இருக்கிறது வேறு. நீங்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு அப்படி யாருமே சொல்லலை. நீங்கள் வந்து அது வந்து என்னென்னா, நீங்கள் இப்போ அது ஒரு பெரிய டாபிக். அது நீங்கள் வந்து நாம் வந்து பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்துத்துவா அல்லது வந்து இந்துன்றதே ஒன்று கிடையாது. அது ஒரு கலவை தான். ஒரு 4-5 சித்தாந்தங்களை கொண்டு இருக்கக்கூடியதில் இப்போ ஒரு 4-5 அமைப்பு இருக்குது. திடீர்னு எல்லாம் ஒன்று சேர்றாங்க. அப்போ ஒரு அமைப்பினுடைய கொள்கையை வந்து மீதி 4-5 அமைப்பு மேலே திணிக்கிற மாதிரி வைணவத்தினுடைய இந்த கோட்பாடு வந்து இன்றைக்கி எல்லா மேலேயும் திரிச்சிருக்குன்றது அது இட்ஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ. அந்த மாதிரி நம்ம வந்து வி ஆர் இன் எ பொசிஷன். இப்போ நீங்கள் அப்படி அவங்களுக்கு இருந்ததுன்னா கூட அதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கும். ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அவங்க வந்து நம்மளை மாதிரி இன்னும் முழுமையாக இப்போ நாம் வந்து மொழி போராட்டத்தை வந்து எப்போ ஆரம்பித்தோம்? நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 75 ஆண்டு காலத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து நாம் இன்றைக்கி அன்றைக்கி என்னென்ன கருத்துக்கள்லாம் சொன்னோமோ அதை தான் இன்றைக்கி வந்து மராட்டியத்திலையும் கர்நாடகத்திலையும் பேசுகிறாங்க. அப்போ இது வரும் அது. சரி. இப்போ ஆனால் அதே நேரத்தில் வந்து நம்ம திருப்பி வந்து எலக்டோரல் அலையன்சஸ்னு வரும்பொழுது நீங்கள் வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தை இது பண்ணணும், கார்னர் பண்ணணுன்ட்டு ராஜாஜியோட அண்ணா கூட்டணி வச்சதை வந்து நம்ம வந்து கோட் பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரி நம்ம அதை பார்க்கலாமே தவிர, ஆனால் எக்காரத்துக்கு கூட அதை டாமினேட் பண்ண விடக்கூடாது. நீங்கள் அந்த நிலையில தான் வந்து நீங்கள் வந்து வாஜ்பாய்க்கு கலைஞர் அவர்கள் ஆதரவு கொடுத்தது வந்து நீங்கள் எந்த வகையிலையும் வந்து அவர் வந்து ஆதரவு கொடுத்தாரு. குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு அவங்களோட கோர் இஷ்யூஸ் என்னவோ அதில் ஒரு ஆணி அடிச்சாரு. நீ எக்காரத்து கொண்டு நீ காஷ்மீரை பற்றி பேசக்கூடாது, எக்காரத்து கொண்டு பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசக்கூடாது, எக்காரத்து கொண்டு ராமர் கோயிலை பற்றி பேசக்கூடாதுன்னு அந்த கோர் இஷ்யூஸ் ஆணி அடிச்சு தான் நீ உட்கார வச்சிருந்தோம். இப்போ அது வேற, அன்றைக்கு இருந்த காலகட்டம் சூழல் வேற. இன்றைக்கு நமக்கு தேவைப்படுது. நமக்கு வந்து ஒரு சில ஒரு கூடுதலாக வந்து ஒரு வலிமை தேவைப்படுது என்கிற இடத்துல இருக்கும். ஆனால் எக்காரத்துக்கு கொண்டு அவங்க வந்து அந்த சாஃப்ட் இந்துத்துவான்ற பேரில் அவங்களுக்கு ஈடாகக்கூடிய நிலையை விடமாட்டாங்க. ஏன்னா மற்றது வந்து எண்ணிக்கை பலத்திலேயே கூட வந்து எண்ணங்கள் பலம் மட்டும் எண்ணிக்கை பலத்திலேயே வந்து முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை கோட்பாடை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் இந்தியா கூட்டணியில் மிக அதிக அளவில் இருக்கின்ற பொழுது அவங்க வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்காக வந்து இதில் இருக்காங்கன்னு தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஓகே, ரைட். நிச்சயமா விக்கி, அதாவது நம்ம முதலமைச்சருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம்னா பாஜகவை எதிர்க்கக்கூடிய வலிமை, கொள்கை தெளிவு, அனுபவம் எல்லாம் எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவரை எதிர்ப்பதற்கு நம்ம வந்து எதிர்க்கிறதுல அப்படி என்ன நம்ம பெருமை கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குன்னு ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கேன். இல்லைப்பா, அதான் வாண்டடா சில பேர் வண்டியில் ஏறுறாங்க. நாங்களும் வந்து பாஜக எதிர்க்கிறோம், நாங்களும் பாஜக. அது மகிழ்ச்சி தானே, நம்மள மாதிரி அவங்களும் எதிர்க்கிறாங்க. அதான் சொல்கிறேன், நானும் ரவுடி தான்ங்கிற மாதிரி அது வடிவேல் அந்த சொல்கிறது மாதிரி. அப்போ ஒரு கொள்கை ரீதியாக சித்தாந்த அண்ணன் சொன்னது போல் சித்தாந்த ரீதியாக நம்ம எதிர்கொள்கிறோம். இன்னைக்கு ஒரு சேகுவாரா சொன்னதை மீண்டும் மீண்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். உன் இனத்தின் யார் பெயரை சொன்னால் எதிரி கொலை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன். ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு யார் நடுங்கிறான்? ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க சங்கிகள் எல்லாம் தலைவர் பேரை கேட்டு நடுங்கிறானா இல்லையா? இங்க ஒருத்தர் சொல்லிட்டாரா இல்லையா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர்னு சொல்லிட்டு போயிட்டாரா இல்லையா? அப்ப யார் உன் இனத்தின் தலைவன் என்பது அதுல இருந்து தான் அடையாளப்படுத்தப்படுறான். அப்ப ஒட்டுமொத்த சங்கிகளும் ஒரு பெயரை உச்சரிச்சா, ஒரு மாநிலத்தின் பெயரை உச்சரிச்சா கதறாங்கன்னா அப்ப அந்த மாநிலத்தை எந்த அளவுக்கு நம்ம வந்து சித்தாந்த ரீதியில கட்டமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். அது நீதி கட்சியில தொடங்கி நீங்க வந்து தந்தை பெரியாராக இருக்கட்டும், அண்ணா பகுத்தறிப்பாளன் தந்தை பெரியாரின் வழியில அண்ணா அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருந்தார். அண்ணா கண்ட கனவுகளை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றினார். அந்த வழியில தான் இரண்டு நபர்கள், அண்ணாவாகவும் கலைஞராகவும் இன்றைக்கு இரண்டு நபரின் மொத்த உருவமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நமது தலைவர் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு எல்லா ரீதியிலும் அண்ணன் சொன்னாங்க, இன்னைக்கு வந்து ஆதி திராவிடர் விடுதி அப்படிங்கிறத மாற்றி இன்னைக்கு சமூக நீதி விடுதி அப்படிங்கிறது சாதாரண விஷயமாக நம்ம கடந்து விட்டு போனோம். காலனி என்ற சொல்ல இருக்கக்கூடாது, ஒரு டிக்ளரேஷன்ல முடிச்சுட்டு
போயிட்டாரு. இந்தியாவில் எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்திலும் இல்ல. நீங்க இன்னொன்னு சிம்பிளா சொல்றேன், எல்லா மாநிலத்திலும் தன் சாதியின் பெயரை தன் பெயருக்கு பின்னால் போடுகிற நிலை இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. ஆனா தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்துல தன் பேருக்கு பின்னால் சாதியை போடாமல் நான் இன்னைக்கு பிடெக்னு போடுறதை வச்சது திராவிட முன்னேற்ற கழகம். இல்ல நிச்சயம், நம்ம செய்திருக்கக்கூடிய சாதனைகள்ன்ற பட்டியல் நிறைய இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் இந்த கொள்கை தெளிவு, ஆற்றல், வலிமை எல்லாம் நமக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல சொல்றார், இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதா. அப்ப புதுசா ஒருத்தர் வாண்டடா வந்து வண்டியில ஏறுறாருன்னு சொல்றாரு இல்லையா, அவரு சொல்றதுக்கும் திமுக சொல்றதுக்குமான வித்தியாசம் மக்களுக்கு நல்லா தெரியும் நீங்க நம்புறீங்களா? எந்த அடிப்படையில் அவங்க பிரிச்சு பார்ப்பாங்க? அதை தான் சொல்றேன். நீங்க சாஃப்ட் இந்துத்துவான்னு ஒன்று சொன்னீங்க. நான் இந்த இதுல நான் சொல்றேன், ஒரு பாஜக என்கிற கட்சியின் சித்தாந்தத்தை முதல்ல எதிர்க்கணும். சித்தாந்த ரீதியிலாக அவன் கொண்டு வர செயல் வடிவங்களை எதிர்க்கணும். இன்னைக்கு நீங்க சிஏஏக்கு வந்து நம்ம ஆட்சி பொறுப்பேற்ற உடனே வந்து அதற்கான சட்டமன்றத்தில் முன்னோடி தீர்மானம் கொண்டு வந்தோம் எதிராக. அதற்கு பிறகு டீலிமிட்டேஷன். அது இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமா பிரச்சனை? இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்குமான பிரச்சனை, அதுவும் குறிப்பாக தென் மாநிலங்களுக்கான பிரச்சனை. அப்போ ஒட்டுமொத்தமாக அதை முதல்ல இந்தியாவிலே மாநிலமாக தமிழ்நாட்டில் அதை வந்து டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வராங்க. அன்னைக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன விட்டீங்க? சிஏஏக்கு எதிரான உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அன்னைக்கு நீங்க போராட்ட களத்துல எங்க இருந்தீங்க? அப்ப இது எல்லாம் தான் மக்கள் பாக்குறாங்க. நீங்க வெறும் வார்த்தைகளாக நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் என்பது வேற, பாஜக கொண்டு வந்த அத்தனை விஷயங்களுக்கு எதிராக மட்டுமல்லாமல் அவனின் ஒட்டுமொத்த RSS சித்தாந்தத்துக்கு எதிராக நாம செயல்பட்டு கொண்டிருக்கோம். நீ அனைத்து சாதி கோயிலுக்கு வெளியில நின்று நீ தீட்டுனா, நான் அனைத்து சாதியினோட அச்சேராக்கி கோயிலுக்கு உள்ள இல்ல, நீ கருவறைக்குள்ளே போடான்னு கொண்டு போய் இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற ஒரு வரலாற்று தலைவன் தான் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் கருவறையில விட்டுருக்காரு. இது சனாதனவாதிகளுக்கு கொடுத்த சவுக்கடி. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இது நடக்கல. அப்ப அது எல்லாமும் நாம வந்து அவனுக்கு நேர் எதிராக செய்து காட்டியிருக்கிறோம். அப்ப அதுதான் நீங்க பாஜக எதிர்கொள்கிறவர்கள். இங்க சிறுபான்மை மக்களுக்காக, இஸ்லாமிய சகோதரர்களுக்காக, கிறிஸ்துவர்களுக்காக எவ்வளவு விஷயங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் நின்று இருக்கிறதுங்கிறத கேள்வி. நீங்க இன்னைக்கு 2 நாட்களுக்கு நேற்றைய தினம் நடந்த நபிகள் நாயகம் அவர்கள் 1500வது பிறந்த நாள் விழாவில் கூட கலந்து கொண்ட அத்தனை தலைவர்களும் குறிப்பிட்டு பேசியதா, உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த திராவிட மாடல் ஆட்சிகளுக்கு நாங்கள் காவலராக கம்பிகளாக இருப்போம் என்று, தம்பிகளாக மட்டுமல்ல கம்பிகளாகவும் இருப்போம்னு அண்ணனெல்லாம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு அந்த சிறுபான்மை மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக காவலனாக இருப்பது தமிழக முதல்வர் தான். அது எல்லா நேரங்களிலும் சிறுபான்மை மக்களுக்கு அனைவருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குது? ஒரு ஒட்டுமொத்த இனத்தையே அழித்தொழிக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. இவங்க சொன்னது என்ன, டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தா நல்லா ஆயிடும், மாநிலத்திலும் பிஜேபி, மத்தியிலும் பிஜேபி, ஒன்றியத்திலும் சிறப்பா இருக்கிறாங்க. இன்னைக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அத்தனை உயிர்கள் பழிவாங்க கொண்டு இருக்கு, அத்தனை கிறிஸ்துவ ஆலயங்களை அடித்து உடைக்கப்பட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம கண்முன்னே சாட்சியாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாடு அமைதி பூங்காவாக தெரிகிறது. இங்க எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கா? இல்ல. ஆனா எப்படியாவது இந்த தமிழ்நாட்டை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு சங்கிகள் பல அவதாரங்களை எடுத்து வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துகிற ஆளாக தமிழக முதல்வர் இருக்கிறார் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார். நீங்க நல்லதுல மட்டும் நிற்பது ஒரு தலைவன் அல்ல, தங்களுக்கு துன்பமல் நேடுமெல்லாம் யார் வந்து களத்தில் இருக்கிறானோ அவனை தான் தலைவனாக பார்ப்பார்கள். அப்படி எந்த ஒரு மக்கள், அதாவது சாதி மத வேறுபாடுகளுக்கு எதிராகவும் இங்க இருக்கிற சனாதன கொள்கைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து களத்தில் நின்றது திராவிட முன்னேற்ற கழகமும் தலைவர் அவர்கள் தான். அதனால மக்கள் அதை புரிந்திருக்கிறாங்கிறத தலைவர் தெளிவா சொல்றாரு. ஓகே, அப்போ ரைட், நம்ம இன்னொரு கேள்வியும் கூட வைக்க வேண்டியது இருக்கிறது. அதாவது எங்களுடைய கொள்கை என்பது பாஜகவை எதிர்ப்பது என்று சொல்வதை விட கொள்கை தெளிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து முதலமைச்சர் அவர்கள் காயின் பண்றாங்க. அப்போ நீங்க என்ன பாலிசிஸ் கொண்டு வந்தாலும் அது எந்த வகையிலெல்லாம் மாநில உரிமைக்கு எதிராக இருக்கிறது, சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறது என்பதை தெளிவா அணுகக்கூடிய கட்சி திமுக அப்படிங்கறத அதை காயின் பண்றாரா அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்க வேண்டியது இருக்கு. நிச்சயமா அதுதான் நான் சொல்றேன். டீலிமிட்டேஷன் அப்படின்னு வரும்போதும் சரி, அதை மற்ற மாநிலங்கள் அதை புரிந்து கொள்வதற்கே நேரம் எடுக்கிறது இருக்கு. நீங்க டக்குன்னு அது என்ன, அதனால எந்தெந்த மாநிலங்கள் எத்தனை பிரச்சனை குறையும், என்னென்ன விகிதாதார அடிப்படையில் நாம பாதிக்கப்படுவோம், இது எந்த இடத்துல நமக்கு பாதிக்கும்னு கூப்பிட்டு ஒரு டாக்குமெண்டே போட்டு எல்லா மாநில முதல்வர்களுக்கும் அனுப்புறாரு. அவங்க உடனே அதற்கு நாம கூப்பிட்டு பேசின பிறகு அத்தனை மாநில தலைவர்களும் வந்தது மட்டும் இல்லாம தெலுங்கானால போய் உடனே தீர்மானம். இதெல்லாம் சாதாரணம் இல்ல. அப்ப நீங்க அந்த தெளிவு அப்படிங்கிறது இருக்கு. நீங்க என்னத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு வரேன்னு எனக்கு சித்தாந்தம் தெரியும், எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கு நேரடி சித்தாந்தமாக நான் கண்டிப்பா வெறும் பாஜக எதிர்ப்புன்னு பேசுகிறவர்களால் இதை உணரவே முடியாது. அவனுடைய தொலைநோக்கு திட்டம், நீங்க RSS ஒரு திட்டம் கொண்டு வரா, ஒரு ஐடியாலஜி வச்சிருக்கானா, அது ஒரு 20 வருஷமா அதுக்கான வேலைகளை பண்ணிருப்பான். அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே இப்போ வர இந்த சில்லறை கூட்டம், தற்கொலை கூட்டங்களுக்கு எல்லாம் புரியாது. பாஜக எதிர்ப்பு, நான் மோடியை எதிர்க்கிறேன், நான் அமித்ஷாவை எதிர்க்கிறேன், நான் கருப்பு கொடி காட்டுறாங்கிறதுலாம் இங்க வேலை இல்ல. அவனுடைய சித்தாந்தத்தில் இருக்கிற விஷயங்களுக்கு
அதற்கு எதிராக நீங்க செயல்படணும். ஆனா தலைவர் அவர்கள் அதற்கு ஒருபடி மேலே போய் அவன் சித்தாந்தத்திற்கும் சவுக்கடி கொடுத்திருக்கிறார். நிச்சயமா நம்ம பேசுவோம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய கருத்து என்னவாக இருக்குன்னா, எங்க எதிர்ப்பு பேசி பேசி தான் நீங்க ஓட்டே வாங்குறீங்க, உங்களுடைய சாதனைகள் அல்லன்னு சொல்றாங்க. நம்ம பேசுவோம். இனியன் உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன். வழக்கமா வந்து ஒரு கட்சி இருக்கிறது அப்படின்னா அந்த கட்சியோட தொடர்புபடுத்தி நம்ம எப்படி ஒரு பார்வை வைப்போம்னா, இப்படியான ஒரு கட்சி இருக்கிறது அவர்களுக்கான கூட்டணி கட்சிகள் அப்படின்னு. ஆனால் இப்ப எதிர்ப்பதில் யார் முதலிடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வைக்க வேண்டியது இருக்கிறதா? அப்ப அதுல திமுகவிற்கு ஒரு முக்கியமான இடம் கொடுக்க வேண்டியது இருக்கிறதா? இல்ல, இதுல எதிர்த்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா பாஜக என்பது வெறும் ஒரு அரசியல் கட்சியை மட்டும் பாத்துறாம ஒரு விசமத்தனமான அரசியல் சித்தாந்தத்தினுடைய அரசியல் பிரிவாக அது இருக்கிறது. அப்போ நீங்க அடிப்படையிலேயே பாஜக எதிர்ப்பு என்பது உங்களுக்கு தமிழ்நாட்டுல கொண்டு வரப்படுகின்ற திட்டங்களை தான் நீங்க பார்க்க முடியும். இப்படிங்க நீ படிக்க கூடாது, நீ உன்னோட குலத்தொழில தான் பார்க்கணும் என்பது அவங்களுடைய சித்தாந்தம். அது அதற்கு நேர் எதிராக சட்டங்கள் மூலமாக திட்டங்கள் மூலமாக மதிய உணவு மட்டும் அல்ல, நாங்க காலை உணவு திட்டத்தையும் நாங்க போடுவோம், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், இப்படி பல திட்டங்கள் மூலமாக நீ என்ன சொல்றியோ அதுக்கு எதிராக நான் செய்யறேன் பாருன்றதுதான் இந்த பாஜக எதிர்ப்பினுடைய அடிப்படையா இருக்கு. அப்போ இவங்களை வந்து நம்ம அடையாளத்துக்கு எதிர்க்கல. இந்த எதிர்ப்பு என்பது ஒரு 2000 ஆண்டு கால பண்பாட்டு போர், 100 ஆண்டு கால ஒரு சமூக அரசியல் ரீதியான ஒரு போரை தான் நடத்தி கொண்டிருக்கா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதோட நீட்சியை தான் அதை பார்க்கணும் நாம. ரெண்டாவது, அகில இந்திய அளவுல பாஜகவுக்கு மாற்றாக காங்கிரஸ் பேரியக்கம் இருக்குது. அதனுடைய தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறாரு. நீங்க எடுத்து பாருங்க, இந்தியாவிலேயே காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜக எதிர்ப்பிலும் உறுதுணையாக இருக்கின்ற ஒரே மாநில அரசு, ஒரே மாநில கட்சி, ஒரே முதலமைச்சராக தமிழ்நாடு முதல்வர் மட்டும்தான் இருக்கிறார். மற்ற எல்லாருமே வந்து முன்னாடி வருவாங்க, பின்னாடி போவாங்க, கொஞ்ச நாள் அமைதியா இருப்பாங்க, அதிகமா பாஜக எதிர்ப்புல முன் வர மாட்டாங்க. ஆனா 2014 இருந்து இன்று வரைக்கும் பாஜகவை தீவிரமாக எதிர்ப்பது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணி உருவாக வேண்டும், அந்த இந்தியா கூட்டணி தான் பாஜகவை வீழ்த்த முடியும் என்கிற அகில இந்திய அளவுல ஒரு வியூகத்தை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிங் மேக்கராக முதலமைச்சர் இருந்திருக்கார். அப்போ இது வந்து அவர் வந்து வெறுமனா பாஜகவை ஒரு பொலிட்டிக்கலா எனிமியா மட்டும் பார்க்கல, ஒரு ஐடியாலஜிக்கல் எனிமியா பார்த்திருக்காரு. அப்போ பாஜகவை வீழ்த்தினாதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களையும் நம்ம கொண்டு வர முடியும், இன்னும் அடுத்த கட்ட பாய்ச்சல நகர முடியும் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை இதுக்குள்ள இருக்கின்றதையும் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இப்போ வந்து ஏற்கனவே தமிழர் அப்படிங்கிற பேர்ல இயங்குறவங்களும் தமிழகம் அப்படின்னு புதுசா வர்றவங்க எல்லாருமே பாஜகவினுடைய அந்த எதிர்ப்பை தான் பேசுறாங்க. அப்ப அவங்களோட எதிர்ப்பையும் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய எதிர்ப்பையும் நம்ம வந்து வேறுபடுத்தி பார்க்க வேண்டியது இருக்கிறதா? அவங்களும் பாஜக அதனுடைய எங்களுடைய எதிரின்றாங்க, நம்ம ரெண்டையும் வேறுபடுத்தி எந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு? இல்ல, நிச்சயமா. ஆனா என்னன்னா அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எங்களுக்கு அரசியல் எதிரிங்கிறாங்க, இவங்க எங்களுக்கு கொள்கை எதிரிங்கிறாங்க. எனக்கு அதுலயே ஒண்ணும் புரியல. அரசியல் இல்லாம கொள்கை இருக்குமா, கொள்கை இல்லாமல் அரசியல் இருக்குமா? அதுலயே அவங்களுக்கு ஒரு தெளிவில்லை. அப்போ பாஜகவை ஏன் எதிர்க்கணும்னா, ஓகே தமிழ்நாடு மக்களை நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னா நம்ம பாஜக எதிர்ப்பை சொன்னாதான் நம்ம ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டு எடுத்து போற போக்குல கூட்டத்தோட கூட்டமா வந்து கோஷம் போடுறாங்களே தவிர அதுல வந்து ஒரு உணர்வுபூர்வமான பாஜக எதிர்ப்புன்னு சுத்தமா அதுல கிடையவே கிடையாது. அப்போ இது வந்து தமிழ்நாடு மக்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் பாஜக நேரடியா உள்ள வர முடியாம இந்த மாதிரி ப்ராக்சிகளை உள்ள அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. பாஜகவால ஒரு காலம் தமிழ்நாட்டுக்கு வர முடியாது. அவங்க யூபியா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், பல மாநிலங்கள்ல அவங்க சோசியல் இன்ஜினியரிங் மூலமா அரசியலை பண்ணி ஆட்சிக்கு வர முயற்சி பண்றாங்களே, அந்த சோசியல் இன்ஜினியரிங் தமிழ்நாட்டுல ஃபெயிலியர். 2014 ஃபெயிலியர், 2019 ஃபெயிலியர். இப்போ நேரடியா வர முடியாம அவங்க ஒரு வருஷம் அனுப்புறாங்கிறது ப்ராக்சிகளை. இது வந்து இப்ப மட்டும் இல்ல சார், 2000 ஆண்டுகளாகவே இந்த சனாதன சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு இந்த மாதிரி ப்ராக்சிகளை தான் பயன்படுத்தி இருக்காங்க. அதோட நீச்சே தான் இப்பயும் வந்திருக்காங்க. அப்போ பேர்ல தமிழ்னு வச்சுப்பாங்க, பேர்ல கழகம்னு வச்சுப்பாங்க. ஆனா வந்து இதுல எந்த இடத்துலயுமே வந்து அதுல தமிழுக்காகவோ தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காகவோ அல்லது தமிழ் உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய சனாதன எதிர்ப்பு, அதான் முக்கியங்க, சனாதன எதிர்ப்பு அதுல வந்து தெளிவு இருக்குதா, அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கான்னா சுத்தமா இல்ல. அதனால முதலமைச்சர் அடிகொட்டிட்டு காமிக்கிறார், கொள்கை தெளிவுங்கிறார், ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டிங்கிறார். அந்த ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி தமிழ்நாட்டுல திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியை தாண்டி இவரை யாருக்குமே கிடையாது. அவ எல்லாருமே வந்து ஒரு போற போக்குல பாஜக எதிர்ப்புன்றதான் பேசுறாங்களே தவிர அடிப்படையில தான் பாக்குறாங்க. நிச்சயமா. இப்போ அரசியல்ல பொறுத்த வரைக்கும் வந்து பிரபலமான ஒரு செய்தி இருக்கிறது, அரசியல்ல வந்து நிரந்தர நண்பரும் இல்ல எதிரியும் இல்ல அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழல்ல ஏன் கட்டாயமா பாஜகவை இவ்வளவு கொள்கை தெளிவோடு எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே. அவ்வளவு மோசமான எதிரியா ஏன் அவங்களை சித்தரித்து செயல்பட வேண்டும்? இல்ல, நீங்க இந்த பாஜக என்பது, அதாவது இதற்கு முன்னாடி திமுக பாஜக கூட்டணி இருந்திருக்கிறது. ஆனா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அது வந்து பல இடங்கள்ல அவங்க வாய் பூட்டு போட்டுதான் அந்த கூட்டணி இருந்தது, அது வேற கதை. ஆனா இன்றைக்கு இந்த பாஜக, இந்த மோடி தலைமையிலான பாஜக என்பது அதனுடைய சுயரூபமே வேறையாக இருக்கிறது. அதனுடைய திட்டங்களோ அதனுடைய தொலைநோக்கு பார்வையோ மிகவும் விஷமத்தனமான, இந்தியாவை ஒரு
1000 வருஷம் கழிச்சு பின்னாடி கொண்டு போயிட முடியாதா? நேத்து வரைக்கும் கை கட்டிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நம்ம முன்னாடி எதிர்த்து கேள்வி கேட்கிறானேன்ற ஒரு வண்ணத்தோட அரசியல் அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு இருக்கு. அப்போ அவங்கள நீங்க வீழ்த்தி ஆகணும்ன்றதுதான் யதார்த்தமா இருக்கு. அதை தமிழ்நாடு முதலமைச்சர் தீவிரமாக எதிர்க்கிறார். அப்ப உங்களுக்கு இங்க வெறுமன பாஜக ஒரு மதவாத கட்சி என்று தாண்டி இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பெண்கள் எல்லாருக்கும் எதிரான ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்காங்க கையில அவங்க. அப்ப அதை நம்ம இங்க எதிர்த்துதான் ஆகணும். அதுக்கு ஆப்ஷனே இல்ல, அன்காம்ப்ரமைசபிளா எதிர்த்துதான் ஆகணும், வாய்ப்பே இல்லை. ஓகே, அப்ப நீங்க சொல்றத பார்த்தா பாஜக என்பது மதவாத கட்சி என்பதை கடந்து மனிதநேயத்திற்கு எதிரான கட்சி, சாதியவாத கட்சி, மாநிலத்திற்கு எதிரான கட்சின்னு எல்லா இடங்களையும் நீங்க பொருத்தி பார்க்குறீங்களோங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கிறது. பேசலாம். சார், உங்கள்கிட்ட தான் நான் கேட்க விரும்புகிறேன். முதலமைச்சர் அவர்கள் 3 விஷயங்களை காயம் பண்ணார். நான் ஏற்கனவே சொன்னேன். வலிமை, கொள்கை, அதே மாதிரி அனுபவம் அப்படிங்கிறது தான். ஒரு கொள்கை ரீதியிலான சிந்தனை இருந்தால் போதும். அது ஏன் வலிமை என்பது அவசியப்படுகிறது, அதே மாதிரி அனுபவம் என்பது ஏன் அவசியப்படுகிறது பாஜகவை எதிர்ப்பதற்குன்னு ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கேன். அரசியலில் பொலிட்டிக்கலில் வலிமை மட்டும் இருந்தால் போதுமே. இல்லை, அதான் அந்த ஸ்ட்ரென்த். என்ன ஸ்ட்ரென்த்? அதுதான் ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த்ன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ இன்னொன்று கூட நீங்கள் கேட்டீங்க மாதிரி வலிமை இருக்குது திமுகவுக்கு, திமுக கூட இருக்க கட்சிகளுக்கு பாஜகவை எதிர்க்கிற வலிமை இருக்கிறது என்பதை மக்கள் உணர்கிறாங்க. ஆமாம். இப்போ அதே நேரத்தில் இன்னொரு இது ஏன் இதை கிளைம் பண்ணுறாங்க, நாங்களும் பிஜேபி எதிர்க்கிறோன்றதை கிளைம் பண்ணுறாங்க. அவங்க பிஜேபி எதிர்ப்பு உண்மையானது இல்லை அல்லது நேர்மையானது இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது ரொம்ப இலகுவானது. நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறாங்கன்னா பிஜேபியை பற்றி தான் பேசணும், பிஜேபியினுடைய கொள்கையை பற்றி பேசணும். பிஜேபி எதிர்க்கிறோன்னு பேரளவில் சொல்லிட்டு முழுக்க முழுக்க திமுகவை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான இம்ப்ளிகேஷன்னா, அவருடைய நோக்கம் பிஜேபி எதிர்ப்பு என்பது மக்களிடையே இங்கே ஆழமாக வேரூன்றி போயிருக்கிறது. இல்லை, அப்போ நீங்கள் சொல்ல வர்றது திமுக எதிர்ப்பு என்பது பிஜேபியினுடைய ஆதரவுன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். நீங்கள் என்னன்னா பிஜேபி எதிர்ப்பு என்பதற்கான ஆதரவு மக்களிடம் இருக்கிறது. ஓகே. அப்போ மக்கள்கிட்ட இப்போ இந்த படத்துலலாம் கடைசி கிளைமேக்ஸில் வரும்ல, ஒரே மாதிரி இருப்பாங்களே 2 பேர். சரி. இப்போ நான் தான் ஒரிஜினல்வாங்களா, அந்த மாதிரி இவங்க கிளைம் என்னென்னா நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோன்ற கிளைம் வைக்கிறது பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க. மக்கள் இருக்கிறது கூட இது ஒரு நீங்கள் சில நேரங்களில் தேர்தலில் சில இயக்கங்களுக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பாங்க. ஒரு தேர்தலில் எதிராக வாக்களிப்பாங்க, அடுத்த தேர்தலில் ஆதரவாக வாக்களிப்பாங்க. அது சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஓகே. ஏன் சப்ஜெக்ட் டு சேஞ்ச்னா, அந்த அரசினுடைய செயல்பாடுகள் நிர்வாக ரீதியான செயல்பாடுகள் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் அவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க, மாறுறாங்க. நீங்கள் கண்டினியூஸாக எதுக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் மக்கள் நிராகரிக்கிறாங்க? ஓகே. அப்போ கண்டினியூஸாக நிராகரிக்கிறாங்கன்னா இவங்க அடிப்படையே கோளாறு, இவங்க நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு நிலையில தான் மக்கள் தொடர்ந்து இது பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். இப்போ டூ ஏர்லியாக கூட இருக்கலாம், ஆனால் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களில் அவங்க கையாளுற உக்தி என்னென்னா, அவர்களுக்கான நேர்மையான எதிரிகளை வீழ்த்துவதற்கு அவர்களே டம்மி எதிரிகளை புட்டப் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நீங்கள் பல மாநில தேர்தல்களில் அதான் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான நிலையில் இருக்கும்போது இவங்க நேர்மையானவர்கள் இல்லைன்றது தெரியும் மக்களுக்கு. இது ரொம்ப இயல்பாகவே தெரியுங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய வலிமையே அதான். ஓகே. நான் இன்னொன்று இந்த கூட்டணியில் இருக்கவங்களாம் பிஜேபி எதிர்க்கிறதுல நேர்மையா இருக்கிறாங்கன்றது இல்ல. சரி. பிஜேபி எதிர்க்கிறவங்களாம் நேர்மையா இருக்கிறவங்களாம் ஒண்ணா சேர்ந்ததுனால தான் இது கூட்டணி. ஓகே ஓகே. நீங்க இதுல இருக்கிறவங்க நேர்மை. ஆமா, எதிர்ப்புல நேர்மையா இருக்கவங்களாம் ஒண்ணா சேர்ந்ததுனால தான் இந்த கூட்டணியை தவிர இந்த கூட்டணியோட பலமே அதுதான். நீங்க நாமெல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு விஷயத்தை நாம ரைட் இந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகே. அப்படிதான் ஜெனரலா பொலிட்டிக்கல் அலையன்சஸ் நீங்க சொல்ற மாதிரி நிரந்தர நண்பரும் இல்ல பகையும் இல்லன்றதுலாம் அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் அலையன்சஸ். அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் அலையன்சஸ்ல அங்க உங்களுக்கு ஐடியாலஜிக்கு எந்த த்ரெட்டும் இல்ல. இப்போ நீங்க அண்ணா அவர்கள் அது மாதிரியான கூட்டணி வைக்கும் கூட ஐடியாலஜிக்கு த்ரெட் இல்ல. ஓகே, ரைட். அதனால இப்போ நீங்க இன்னைக்கு பேரலலா நீங்க ஆம் ஆத்மியை கூட நீங்க அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்களால இந்த ஐடியாலஜிக்கு த்ரெட் இல்லைன்னு நாம அரவணைக்கிறோன்ற மாதிரி. அப்போ நீங்க என்னன்னா இப்போ நீங்க இந்த ஐடியாலஜிக்கல் த்ரெட் இல்லாதவங்களை வச்சிருக்கிறோம். இப்போ நீங்க இன்னைக்கு தேதியில திமுகவினுடைய எதிர்ப்பு வலிமை திமுக அனுபவம்னு கேட்குறீங்க. அனுபவம் ஏன்னா இவங்க எந்த மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸில் ஒரு அனுபவம் இருந்தால் தான் இவங்களை எதிர்கொள்ள முடியும், புரிஞ்சிக்கவே முடியும். நாட் ஓன்லி இன் பாலிடிக்ஸ், நீங்கள் எதுலையுமே நீங்கள் எனி ஃபீல்டு நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு விளையாட்டை கூட எடுத்துங்க. விளையாட்டில் திறமையான வீரர்களை வச்சு வெற்றி பெற முடியுமா? இல்லை.
அங்கே வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து திறமையுடன் கூடிய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே ஒரு எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க முடியாதனால எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அதனால தான் இன்னைக்கு வந்து பாஜக எதிர்க்கிறதுல வந்து நமக்கான வலிமை இருக்கு. நிச்சயம். இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது சார். இப்போ பாஜகவினுடைய எதிர்ப்புன்னு ஏற்கனவே களத்தில் இருக்கிறவங்களும் இல்லை புதுசாக வர்றவங்களும் சொல்றாங்க. ஒருவேளை தமிழ்நாட்டில் இப்போ பாஜகவிற்கு எதிரான இவ்வளவு பெரிய மக்களினுடைய மனநிலை இல்லை என்றால் பாஜக எதிர்ப்புன்னு ஒருவேளை அவங்க கையில் எடுக்க மாட்டாங்களோ? கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. வாக்கரவடைக்கு மட்டும்தான். அதுதான் நீங்க இன்னொன்னு ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக் டெஸ்ட் சில நேரத்தில் வந்து நம்ம சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதா வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்னு ஒரு பேசிக் டெஸ்ட் பண்ணுவோம்ல. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. புதுசாக வந்தவங்க இப்போ நீங்கள் ஐடியாலஜிக்கல் லீடர்ஸாக நாம் வந்து சூஸ் பண்ணுறது வந்து அந்த ஐடியாலஜி வலிமை நம்ம வந்து அம்பேத்கரை போடுறோம், பெரியாரை போடுறோம், இல்லை சில பேர் வந்து காமராஜரை போடுறாங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து அந்த தலைவர்களுடைய கருத்தியல் கோட்பாடு என்கின்ற அடிப்படையில் வந்து தலைவர்களை சூஸ் பண்ணி தான் ஐடியாலஜிக்கல் லீடர்ஸ் போடுவாங்க. சரி. அந்த ஐடியாலஜிக்கல் ஆனால் இவங்க வந்து புதுசாக வந்திருக்கவங்க சில ஐடியாலஜிக்கல் லீடர்ஸை போடுறாங்க. ஆமாம். அந்த ஐடியாலஜிக்கல் லீடர்ஸ் வந்து அவங்க இன்னைக்கு இருந்தாங்கன்னா கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஐடியாலஜி லீடர்ஸை போடுறதுக்கான அடிப்படையை அவருடைய சமூக பின்னணியை கருத்தில் கொண்டு போடுறாங்க. ஓகே ஓகே ரைட் ரைட் ரைட். அப்போ நீங்கள் யார் ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சமூக நீதியை பேசக்கூடியவர்கள் தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிராக இருக்க முடியுமே தவிர சரி சமூகத்தின் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து ஐடியாலஜிக்கல் லீடர்ஸை சூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து அதை வந்து அதுக்காக தான் அந்த லீடர் இதெல்லாம் ரொம்ப அப்பட்டமாக நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். அப்போ இவங்க வந்து அதே மாதிரி பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்ல வேண்டியது முழுக்க முழுக்க வந்து நீங்கள் வந்து சாதிய ரீதியாக வந்து நடந்துக்கிறது போகிறதுன்ற மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இருக்குல்ல. இது எல்லாமே ஒரு பேசிக் டெஸ்ட் தான். இவங்க எல்லாமே பிஜேபிக்கு எதிராக இருக்காங்கன்றதுக்கான பேசிக் டெஸ்ட் தான். அதுதான் வந்து மக்கள் வந்து ஆனால் இது எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து மிக தெளிவாக தெரியும் என்கிற தான் வந்து நம்ம வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம வந்து நம்ம பணியை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. அவங்க அசைன்மெண்ட் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி பிஜேபி எதிர்ப்பு என்பதே வந்து பிஜேபி ஆதரவு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். ரைட். அப்படி தான் அவங்க நகர்த்துறாங்க. கண்டிப்பாக புண்ணை. அதாவது இப்போ பிஜேபியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் திமுக தொகுதி மறுவரை எதிர்க்கிறாங்க, நீட்டை எதிர்க்கிறாங்க, எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க, இந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்க, கல்வி நிதி மறுக்கிறத வந்து எதிர்க்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தானே அவங்களும் எதிர்க்கிறாங்க. அப்போ எந்த இடத்துல நம்ம வேறுபடுத்தி பார்க்க வேண்டியது இருக்கிறது? பாட்டிலிருந்து அவர்களுடைய குரலாக ஒலித்தால் எடுத்த எடுப்பிலேயே உங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ட்ரியே இருக்காது என்பதற்காக தங்களை தற்காத்து கொள்வதற்கு எடுக்கக்கூடிய ஒரு பூச்சு தான் பாஜக எதிர்ப்பு. நாங்களும் எதிர்க்கிறோம் என்று சொல்வதற்கான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியிருக்காது. அந்த அளவுகோல நான் இப்போ இடமறிக்கிறது மணி. அப்போ அந்த அளவுகோல திமுகவுக்கும் பொருத்தி பாஜக பார்க்குதே. நீங்க வந்து பாஜக எதிர்ப்பு பேசுறதுனால தான் உங்களுக்கு வாக்கு கிடைக்குதுன்னு திமுகவையும் கூட்டணி கட்சிகளையும் அதே தட்டில் வச்சு பார்க்குறாங்களே. இங்கே தமிழ்நாட்டில் மக்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள். அது மக்களினுடைய குரலாக இருக்கிறது. அந்த சமூக இயக்கமாக அதை ரெப்ரசன்ட் பண்ணுற இடத்துல திமுக இருக்குது. இன்றைக்கி திமுகவை எலெக்ட் பண்ணி உட்கார வச்ச மக்கள் இதை திமுக பேசும் என்று தெரிந்து தானே திரும்ப திரும்ப வாக்களித்து இப்போ 3 தேர்தல்களாக உட்கார வைத்திருக்கிறார்கள். அப்போ அது மக்களினுடைய குரல். பாஜக மட்டுமே யூஎஸ்பி கிடையாது. பாஜகவினுடைய தத்துவத்தை எதிர்ப்பது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய சமூக சூழலாக தட்பவெட்பமாக இருக்கிறது. அதனால் இந்த கொள்கை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுக பேசுகிறதுங்கிறதையும் நம்ம அடிக்கோட்டிட்டு பார்க்கணும். ஏன் திமுக ஆட்சியில் இல்லாத காலத்தில் சமூக நீதியிலிருந்தோ இல்லை பெண் விடுதலையிலிருந்தோ சுயமரியாதையிலிருந்தோ திமுக விலகிடுச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பாஜக மேலே இல்லாத காலகட்டத்தில் நம்ம என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோமா? கடந்த காலத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது மத்தியில் பாஜக இல்லையே. அப்போ இது வந்து ஒரு வாதமாக அவர்கள் வைக்கக்கூடியது. அதாவது திமுகவினுடைய வெற்றிக்கான கிரெடிட்ஸை கொடுத்துடக்கூடாது என்பதாகவும் திமுக மக்களை ஏமாற்று மக்களினுடைய உணர்வு அதை அவங்க பிரதிபலிக்கலை என்கிற ஒரு வாதத்தை அவங்க மேலே சுமத்துவதற்காக ஒரு பழிச்சொல்லாக அதை நகர்த்துறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீங்க, சாஃப்ட் இந்துத்துவாக இருந்தால் என்ன சிக்கல், அவங்களும் தானே பாஜகவை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுங்க. அதுக்கு நான் என்னுடைய புரிதலிருந்து ஒரு விஷயத்தை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆம் ஆத்மி மிக கடுமையாக பேசினார்கள். ஆனால் ராமருக்கு எதிராக நீங்கள் ஹனுமாரை கொண்டு போய் நிறுத்துவது என்பது அரசியல் கிடையாது. இந்திய பொருளாதாரம் இவ்வளோ மோசமாக இருக்குன்னா லக்ஷ்மி படத்தையும் விநாயகர் படத்தையும் ரூபா நோட்டில் போட்டால் சரியாயிரும்னு பேசுவது என்பது இதற்கு எதிரான கொள்கை ரீதியிலான அரசியல் இல்லை, தர்க்கவியல் ரீதியிலான அரசியலே கிடையாது. அந்த இடத்தில் நாங்கள் ராமராஜ்யத்தை ராமரின் பெயரால் அமைப்போம்னு பெரும்பான்மைவாதம் பேசினா இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி தான் இங்கு எல்லாம் நடக்கணும்னு எடுத்து வைக்கிறது தான் சரியான அரசியலாக இருக்கும். சாஃப்ட் இந்துத்துவாவை ஹார்ட் இந்துத்துவா ஆப்வியஸாக விடுங்கிடுங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரே ஓட்டர்ஸ் தான்
மாநில தேர்தலில் ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போட்டாங்க, மத்திய தேர்தலில் பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ ஒரு நிலைக்கு பிறகு அது வேறு நிலையாக போகுது. அடுத்தது முதலமைச்சர் சொன்ன அந்த வலிமைங்கிறத நீங்கள் கேட்டீங்க. வலிமை அப்படிங்கிறது ஏன் தேவை அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, அந்த வலிமை கட்டமைப்பு ரீதியிலாக அடியில் கேடஸ் வரைக்கும், கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் கொள்கை ரீதியிலாகவும் தத்துவ வலிமை இருப்பதனால தான் பாஜகவுடைய திட்டங்களை நம்ம யூகிக்க முடியுது. கெஜ்ரிவாலினுடைய தொகுதியில், முதலமைச்சருடைய தொகுதியில் ஏறத்தாழ 37,000 வாக்குகளை நீக்கிட்டு அங்கே கெஜ்ரிவாலை தோற்கடித்திருக்கிறது பாஜக. தமிழ்நாட்டில் பீகாரில் எஸ்ஐஆர் ஆரம்பித்தாலே இங்கே நம்ம எடுத்து பார்க்கணும், ஓட் லிஸ்ட்டை எடுங்க, மற்ற வேலைகளை பாருங்கன்னு கேடஸை துரிதப்படுத்துகிற அளவுக்கான அந்த கூர்மையான பார்வை, கூர்த்த மதி, கட்டமைப்பு, அரசியல் ரீதியிலாக அதை எதிர்க்கக்கூடிய கட்டமைப்பும் நம்மகிட்ட இருக்குது. அனுபவம் ஏன் வேணும்னா, இன்னைக்கு ஹிந்தி திவாஸ்க்கு அமித்ஷா பேசுவதை 1960களிலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நாம் கொண்டு வந்த அனுபவம் இன்னைக்கு இருக்கும்போது நீங்கள் ஆரம்பித்தா எங்கே வருவீங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. பிஎம் விஸ்வகர்மா யோஜனானா 1930 குள்ள கல்வி திட்டத்துக்கு எதிராக போராடிய மண் இது என்று அந்த அனுபவம் நமக்கு கை கொடுக்கிறது. ஸோ மத்தியில் வருகிறவர்கள் அந்த பியூரோக்ராட்ஸாக இருந்து பாலிசி மேக்கர்ஸாக இருக்கக்கூடிய, கொள்கை வகுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்களை எதிர்கொள்ள அந்த வலிமையும் அனுபவமும் இருப்பதனால்தான் திரும்ப 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 டெல்லியில் ராகுல் காந்தி சொன்னதை நாடாளுமன்றத்தில் சொன்னார், யூ வில் நெவர் எவர் வின் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு என்று சொல்லி. இன்றைக்கு திமுக ரெப்ரசன்ட் பண்ணுவது த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. வி த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஹஸ் கிவன் தி மேண்டேட். இந்த பிரதிநிதித்துவத்தை, இந்த குரலை தமிழ்நாடு மக்கள் கொடுத்து திமுக அங்கு பிரதிநிதிகளாக போய் நிற்கிறது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுக இதுதான் பேசும் அப்படிங்கிற இடம் வருது. அப்போ பாஜகவை எதிர்த்து மோடி இல்லைன்னா இங்கே உங்கள் வண்டி ஓடாது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கதாக இல்லை என்பதுதான் மக்களினுடைய மனநிலையாக நம்ம. ஓகே, நிச்சயமா. இப்போ புன்னை பேசுனதுலேருந்து ஒரு விஷயம், கொள்கை தெளிவு அப்படின்னு சொல்லி வருகிற போது அது ஏதோ கட்சியினுடைய தலைமை அப்படிங்கிறதையும் கடந்து தொண்டர்களிடத்திலையும் அதை வந்து அரசியல்மயப்படுத்தி இருக்கிறது திமுக, அதனுடைய கூட்டணி கட்சிகள்ங்கிற ஒரு பார்வை நம்ம வந்து வைக்க வேண்டியது இருக்கா? ஆமாம், நிச்சயமா. நீங்கள் வந்து அதை தான் நம்ம சொல்லுவோம், திமுகவில் உள்ள ஒரு கிளை செயலாளர்கிட்ட கூட நீங்கள் பேசி ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அந்த அரசியல் தெரிவு. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற தற்குறி கூட்டத்துக்கு உங்களுடைய ஐடியாலஜிக்கல் லீடர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அந்த ஐடியாலஜிக்கல் லீடரை பற்றி 10 நிமிஷம் சொல்லிடான்னா தெரியல. ஐடியாலஜிக்கல் லீடர் யாருன்னு தெரியல, கொள்கை தலைவர்களை பற்றியும் தெரியல, அவங்கள பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் தெரியல. அதை தான் நம்ம வந்து வேறுபடுத்தி காட்டுறோம். நீங்கள் கொள்கைவாதிகள் அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கட்சி எப்படி உருவானது, எந்தெந்த போராட்ட களத்திலிருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது அப்படிங்கிறது திமுகவில் இருக்கிற ஒரு கிளை செயலாளர்கிட்ட கூட நம்ம பேசி மீண்டு வந்துட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கான கொள்கை புரிதல் எல்லா போராட்ட வடிவங்களிலும் கலந்து கொண்டு இருக்கிறவர்கள். நீங்கள் அதனால அவங்கள்ட்ட வந்து எல்லா கல யதார்த்தத்தில் அவங்க ஃபீல்டில் நின்று இருக்கவங்க. ஒரு 100 நாள் பணம் வரல, 100 நாள் வேலை திட்டத்திற்கான பணம் 4034 கோடி வரல. தமிழ்நாடு முதல்வர் இன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்கிறார், ஒன்றிய அரசிட்ட கேட்கிறார், கொடுக்க மறுக்கிறது ஒன்றிய அரசு. தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை அறிவிக்கிறார். யார் போராட்டத்தில் நிற்குது? திமுக களத்தில் நிற்குது. யாரை திரட்டி? மக்களை திரட்டி களத்தில் நிற்குது. 100 நாள் வேலை திட்டத்தில் பயன்பெறுகிற மக்களை திரட்டி நிற்குது. அப்ப நமக்காக போராடுகிற கட்சி பாஜக பணம் கொடுக்கல, மோடியிடமிருந்து பணம் வரல, தலைவர் முதல்வர் போராட அழைக்கிறார், போகணும், அப்ப பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது அங்கதான் பதிவாகுது. நீங்க மக்களை அரசியல்படுத்தி வைத்திருக்கிறோம். நீங்க கட்சியில கொள்கைவாதிகள் நாங்கள், அதை நீங்க எங்கள்கிட்ட ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனா மக்களை அரசியல்படுத்துறோம்ல, நீங்க மக்களை அழைத்து இந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசு பணம் கொடுக்கலாமா, நாங்க போராடுறோம், நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு மக்களை அரசியல்படுத்தி நாங்க களத்தை நிற்கிறோம். அதே போல இன்னைக்கு வந்து கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை ஏற்றால் தான் நான் 2000 கோடியை ரிலீஸ் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் நீங்க முரண்டு பிடிப்பது. ஆனா மகாராஷ்டிரால பின்வாங்கினது மும்மொழி கொள்கையில இருந்து ஏன் பின்வாங்கினீங்க? அன்னைக்கு அங்க உங்க ஆட்சி தானே நடக்குது. அப்ப அதுதான் நாங்க குறிப்பிட்டு சொல்றோம். உங்க கட்சி நீங்க ஆளுகிற மாநிலங்கள்ல என்ன வேண்டுமானாலும் சமரசம் பண்ணிக்கிறீங்க. ஆனா மாநில கட்சிகள் உங்களுக்கு எதிரான சித்தாந்த நோக்கத்தோடு ஆட்சி செய்கிற இடத்துல மாநில உரிமைகளை கேட்கும்போது அதற்கு எதிராக நீங்க குரல் வழியை நெசுக்கிறீங்க. அப்ப இங்க படிக்கிற மாணவர்களுக்கான அந்த நிதி மறுக்கப்படுகிறது. அப்ப அதுல கொடுக்க வேண்டிய பங்களிப்பு இருக்கு. அதே போல நாங்கள் பேரிடர்ல பாதிக்கப்படும் போது, ஒரு பேரிடர்ல பாதிக்கப்படும் போது உடனே ஆய்வுக்குழுவை அனுப்புகிறோம். ஆய்வுக்குழு நேரா வரும், போய் சுத்தி பார்ப்பாங்க, பார்த்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. பணம் எங்கடான்னா ஒண்ணு வராது. அப்ப நம்ம மக்கள்கிட்ட திருப்பி அதை பதிவு பண்ணணும்ல. நீங்க சும்மா சொல்ல முடியாது. இத்தனை பேரிடர் வந்தது, இத்தனை பேரிடரும் தமிழக முதல்வர் தலைவர் அவர்கள் மட்டும் தனி ஒரு நபராக நின்று சமாளித்துட்டு இருக்காரு. அப்ப ஒன்றிய அரசின் பங்கு எங்க? நான் கேட்கறது என்னுடைய மாநிலத்தின் உரிமையை தான் கேட்கிறேன். அதை நான் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதுதான் சொல்றேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் சொல்றார், இழந்த உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, அதை போராடித்தான் பெற வேண்டும் என்கிறார். அந்த செயல் வடிவத்தை தான் தலைவர் இருக்கிறார். இன்னைக்கு அதை தான் நான் ஆட்சி பொறுப்புல இருந்தாலும் எனக்கான உரிமையை நீ கொடு,
ஜிஎஸ்டி மேடை ஒரே மேடையில் பிரதமர் மோடியை உட்கார வைத்துக் கொண்டே கேட்டார், எங்களுக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி கொடுங்கள் அப்படின்னு கேட்கிற அந்த தெம்பு திராணி எங்களுக்கு தான் இருக்குது. பிளாக் டிக்கெட் வித்து சொந்த ரசிகனை ஏமாற்றி பிழைத்தவன் எல்லாம் எங்கள் தலைவரை பற்றி பேசக்கூடாது. அது வந்து சித்தாந்த ரீதியில அது வராது. நான் தான் சொல்றேன், மக்களை தெளிவுபடுத்தி அரசியல் ரீதியாக களத்தில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அங்கிருந்து தான் நீங்க பாஜக எதிர்ப்புன்றது மக்கள்கிட்ட தெரியுது. நீங்க அதை வச்சுக்கிட்டு நீங்க களத்துக்கே வராம மக்களை எதையும் அழைத்து இதெல்லாம் பிஜேபி பண்ணுது நீங்க சொல்லாம நானும் பாஜகவை எதிர்க்கிறேங்கிறது வந்து சுத்தமாக இல்ல. டோட்டலா சொல்லல நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதாவது வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள்னா தமிழ்நாட்டு மீனவர்கள், குஜராத் மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள் சொல்கிற போது நீங்க எப்படி ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்ல முடியும்? இல்ல, நான் அதான் சொல்றேன். நான் ஒரு வார்த்தை சொன்ன கச்சத்தீவுன்னு சொன்னதுனாலேயே அங்க வந்து இலங்கை அதிபர் வந்துட்டாருன்னு சொல்றதெல்லாம் எப்படிப்பட்ட தனம்ன்றது இருக்கு. ஏன்னா அந்த கச்சத்தீவை அன்றைக்கு கொடுக்கும் போது அதற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் போட்ட தீர்மானம், அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிய உரைகள், இதெல்லாம் பார்க்கணும்ல. சும்மா பொய்ய கட்ட வைத்து விட்டு போயிடக்கூடாது. அப்ப கச்சத்தீவுக்கு உரிமைக்காக குரல் கொடுத்தது, அதற்காக போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அப்ப வரலாறும் தெரியல, உனக்கு ஒண்ணுமே தெரியாம பாஜக எதிர்க்கிறேன், நான் மோடியை எதிர்க்கிறேன் இந்த வெற்று வார்த்தைகளை எழுதி வைத்து விட்டு போற விஷயம் கிடையாது. சித்தாந்த ரீதியில நாம வந்து அவங்களோடு இது வந்து நூற்றாண்டுகளுக்கு மேலாக நடக்கிற போர். கண்டிப்பா இந்த போர்ல நேத்திய மழையில முளைச்ச காளான் மாதிரி இறங்கி விட்டு நானும் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கு சரிப்பட்டு வர, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா ராஜா அப்படிங்கறதா. ஏன்னா அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எதிரிக்கு தெரியும் யார் என்ன நமக்கு எதிரானவர்கள் அப்படின்னு. அப்ப நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா அப்படிங்கறத நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். மக்கள் அதை தெளிவா உணர்ந்திருக்கிறாங்க. அதாவது மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ எதிரிகளுக்கே தெரியும் யார் நம்முடைய சரியான எதிரி. ரைட், பேசுவோம். இனியன் உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன். அதாவது ஒரு பக்கம் பாஜகவினுடைய எதிர்ப்பில் உறுதியாக இருந்தாலும் கூட ஏன் எதிர்க்கணுங்கிற அந்த ஐடியாலஜிக்கலான அந்த ஒரு வியூவை திமுக வந்து இன்னும் பலருக்கும் பயிற்றுவித்து இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கா? நீங்க இன்னும் யாரை கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப நீங்க அகில இந்திய காங்கிரஸ் கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அதனுடைய தேர்தல் அறிக்கையில முதல் பாயிண்டாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் சமூக நீதி அடிப்படையில் அப்படின்றாங்க. அப்போ சமூக நீதி அல்லது இன்றைக்கு காங்கிரஸ் பேசுகின்ற மாநில சுயாட்சி இந்த மாதிரியான கொள்கைகள் இன்றைக்கு காங்கிரஸ் தீவிரமா பேசுது. ஆனா இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடியே தீவிரமாக பேசிய இயக்கம் வந்து திராவிட இயக்கம். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சனாதன எதிர்ப்பு, இந்த பாஜக எதிர்ப்பு, இந்த சனாதனவாதிகள் அன்றைக்கு காங்கிரஸ்குள்ள இருந்திருக்கிறாங்க ஒரு காலத்துல. அப்போ இது வந்து அன்றைக்கு அதை எப்படி பார்த்தாங்க, அன்றைக்கு எப்படி எதிர்த்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து வரலாற்று வந்து எடுத்துக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்குது. அப்போ இந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டுல உருவான ஒரு சித்தாந்தம் தான் இன்னைக்கு அகில இந்திய அளவுல பேசுகின்ற ஒரு சித்தாந்தமாக இருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு இன்னும் என்னன்னா, தீவிரமான இந்துத்துவ கட்சியான சிவசேனை கூட இன்று வந்து அந்த இந்துத்துவ சிந்தனையை விட்டு விலகி ஒரு படி இறங்கி வந்து மாநில சுயாட்சி உரிமைகள், மொழி உரிமைகள் குறித்து பேசக்கூடிய அளவுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிஃபார்மேஷன் நடந்திருக்கு, மறுமலர்ச்சி நடந்திருக்கிறது. அப்ப அது எல்லாமே வந்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கு. அப்போ இதுக்கான தேவை எழுந்திருக்கிறது. இப்ப நீங்க இந்த தேவை எங்கிறது வந்து பெரிய கேள்வி இருக்குல்ல. அப்போ இந்த பாஜக இந்த இத்தனை 10 ஆண்டுகாலம் ஆட்சியில இன்னொரு 5 வருஷம் இருந்தாங்கன்னா இந்தியா என்ன ஆகுமோன்ற ஒரு கேள்வியின் அடிப்படையில தான் வந்து இன்றைக்கு எல்லா மாநிலங்களுமே தங்களோட உரிமைகள் குறித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இது 100 வருஷத்துக்கு முன்னாடியே சர்வசாதாரணமா அன்னைக்கு அறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் பேசிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி இன்னைக்கு இந்தியா பேசுகின்ற கருத்துக்களையும் அல்லது கொள்கைகளையும். அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா ஆமா, இன்றைக்கு சிலருக்கு வந்து இந்த புரிதல் ஏற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு புதுசா ஆரம்பிச்ச பல பேருக்கு வந்து வெறும் பேச்சுல மட்டும்தான் வந்து பாஜக எதிர்ப்பு இருக்கு தவிர ஐடியாலஜிக்கலா பாஜக எதிர்க்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சிகள் என்ன, அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், அந்த மாதிரி எந்த விதமான ஒரு கிளாரிட்டியும் இருக்கிற மாதிரி தெரியல. சினிமா முகத்தையும் ரசிகர்களையும் வைத்து மட்டுமே ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க கூர்க்கொடியில. அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தான் முடியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு மக்கள் அந்த அளவுக்கு ஏமாளிகளா இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக புத்திசாலித்தனமான முடிவு எடுப்பாங்க நம்புறேன். ஓகே, நிச்சயமா. இப்போ நம்ம ஒரு பக்கம் நம்ம பொதுவான இருக்கக்கூடிய இயல்பான விதி என்ன அப்படின்னா, ஒருத்தரை போட்டு நம்ம ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இல்லை அவருடைய குறைகளை குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுவே அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பாஜக எப்படி வேணாலும் பிரச்சாரம் மேற்கொள்ளும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் சின்ன ஒரு வீடியோ வெளியிட்டா கூட நீங்கள் வந்து எங்கள் அம்மாவை வந்து அசிங்கப்படுத்திட்டீங்கன்ற மாதிரியான ஈஸியாக திசை திருப்புவாங்க. எல்லாருமே எங்களை தான் எதிர்க்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்றதன் மூலமாக அவர்களுக்கான பாசிட்டிவாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா பாஜக? இல்ல, நிச்சயமா அதை முயற்சி பண்ணுவாங்க, நிச்சயமா அதை முயற்சி பண்ணுவாங்க. அதுவும் அஜெண்டால ஒண்ணுதான். ஆனா என்னன்னா, அது வட இந்தியால ஒர்க் அவுட் ஆகும், அது மத்திய பிரதேஷ் மாதிரி மாநிலங்கள்ல ஒர்க் அவுட் ஆகும், உத்தரப்பிரதேசல ஒர்க் அவுட் ஆகும், தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா தமிழ்நாடு அடிப்படையிலேயே ஒரு 100 ஆண்டுகால சமூக நீதி மண்ணா இருக்கு. அப்போ பாஜக யார் என்ற கேள்வி மக்களுக்கு நல்லா தெரியும். நீங்க எந்த சாமானியிடம் போய் தமிழ்நாட்டுல எந்த மூலையில கேட்டாலுமே பாஜக என்ன கட்சி, அவங்க என்ன சித்தாந்தத்தை அடிப்படையில் இயங்குற கட்சி, அதை ஏத்துப்பீங்களான்னா
அதை வெறுக்கின்ற பாஜக மேல ஒரு வெறுப்பு மக்கள்கிட்ட எப்பவுமே இருக்கும். பெரும்பான்மை மக்களுக்கு தமிழ்நாட்டு அந்த வெறுப்பு உண்டு. அப்போ நீங்க அதனாலதான் அவங்க நேரடியா வரமாட்டேங்கிறாங்க. நேரடியா பாஜக வந்து இங்க அரசியல் பண்ண வேண்டியது தமிழ்நாட்டுல. அவங்களால அரசியல் பண்ண முடியாம தான் கூட்டணியை போடுறாங்க, இன்னொரு பக்கம் ப்ராக்சி அனுப்புறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது என்னுடைய சித்தாந்த எதிரி யாரு, 2000 ஆண்டுகால எதிரி யாருன்னா அது திராவிட இயக்கம் தான். கருப்புக்கும் காவிக்கும் தான் அந்த போர் தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும். இதுல நடுவுல மத்த கலர்கள்லாம் வந்து காமெடி தான் பண்றதே தவிர ஆக்சுவலி இந்த போர் வந்து இங்க தமிழ்நாட்டுல கருப்புக்கும் காவிக்கும் தான் நடக்கின்ற ஒரு பெரிய போராக இருக்கு. நிச்சயமா. புன்னை, உங்களுடைய நிறைவான பார்வை ரொம்ப சுருக்கமா என்ன சொல்ல விரும்புறீங்க புன்னை? பொலிட்டிக்கல் வில் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதை தான் நான் வலிமைன்னு முதலமைச்சர் சொன்னதாக பார்க்கிறேன். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் ரொம்ப ஷார்ட்டாக, 2018 ராம் ராஜ்ய யாத்ரா அப்படின்னு விஎஸ்பி சார்பாக ஒரு யாத்திரை யூபியிலேருந்து கிளம்பி வந்தது. அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு அந்த யாத்திரைக்கு எதிராக திமுக மற்றும் தோழமை கட்சிகள் மிகப்பெரிய போராட்டம் நடத்திய போது, மறியலுக்கு இறங்கிய போது கைது செய்துவிட்டு 144 தடை உத்தரவு போட்டு அந்த ராம ராஜ்யத்தை உருவாக்க ராமர் யாத்திரை கோயில் கட்டுறதுக்கான ரதத்தை இங்கே உள்ளே அனுப்பினார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொலிட்டிக்கல் வில் இருந்திருந்தால் அவர்கள் அதையோ அல்லது மற்ற வேல் யாத்திரை போன்ற விஷயங்களையோ அனுமதித்திருக்க மாட்டார்கள். இந்த மிக நீண்ட கொள்கை போராட்டத்தினுடைய அடுத்த கட்டம் அப்படிங்கிறத நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு எப்போதும் தனித்து நிற்கும். ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன யூ வில் நெவர் எவர் வின் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறதுனுடைய சுவாரஸ்யமான திருப்பங்கள் இன்னும் வரும் நாட்களில் தான் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, விக்கி, உங்களுடைய நிறைவான பார்வை சுருக்கமா? இல்லை, சித்தாந்த ரீதியிலாக இது வந்து பகுத்தறிவு பாடம் தந்தை பெரியார் அவர்களால் பண்படுத்தப்பட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால், அண்ணா அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு மண். இந்த மண்ணில் ஒருபோதும் சங்கிகளுக்கு இடம் இல்லை. அது வந்து தெளிவாக மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட இயக்கங்கள் அதை வந்து தெளிவாகவே அதை பதிவு செய்திருக்கு. அதனால் இந்த பேரை வைத்துக்கொண்டு பூச்சாண்டி காட்டுகிற வேலைக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. அதனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்களோடு நிற்பவராக தமிழக முதல்வர் இருக்கிறார். அதனால் மக்கள் அவர் பக்கம் நிற்கிறார்கள். வேறு எவரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. நிச்சயம் பாலாச்சர், அதாவது நேரடியாக வந்தால் தான் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. திராவிடம்னு பேர் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு வந்தால் மக்கள் ஏற்றுப்பாங்களாங்கிற கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு. நிறைவான பார்வை சுருக்கமா? இல்லை, இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து அவங்க எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நாம் வந்து பிஜேபி எதெல்லாம் எதிர்க்கிறோமோ அதற்கு வந்து அவங்க தானே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அந்த எதிர்ப்பு ஏன் நேர்மையானது இல்லைன்னா, தமிழ்நாடு, நான் சொன்னது தான் ஆரம்பத்தில், தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த காரியங்கள்லாம் வந்து பிஜேபி ஈடுபடுறாங்கன்றதுனால தமிழ்நாட்டு மக்கள் அவங்களை வெறுக்கிறாங்கன்னும் போது இயல்பாகவே அதை அவங்களும் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு போகிறாங்க. ஆனால் அதை கடந்து பிஜேபி வந்து தமிழகத்தை கடந்து செய்யக்கூடிய வேலைகளில் வந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய வேலைகளை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. மணிப்பூரை பற்றி பேசுகிறாங்கன்னா பேச மாட்டாங்க. ஆனால் நாம வந்து திமுகவும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் பிஜேபியினுடைய எந்த கொடுமையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதில் வந்து பாதிப்புக்கு உள்ளாகனா கூட பிஜேபியினுடைய அட்ராசிட்டியை நம்ம வந்து அப்போஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இந்த பிஜேபியை பற்றியும் இந்த சனாதன கொள்கையை பற்றியும் நம்ம புரிதலை தேசிய அளவில் ஏற்படுத்தியிருக்கிறோமான்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. நான் வந்து இது வந்து சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்ற வேலைலாம் நம்ம செய்ய மாட்டோம். நமக்கு அது பழக்கம் இல்லை. நமக்கும் பிஜேபியோட எந்த வகையிலும் நம்ம வந்து அவங்கள மாதிரி நம்ம செய்ய மாட்டோம். சமீபத்தில் வந்து வட இந்தியாவுக்கு அடிக்கடி போகக்கூடிய ஒரு செய்தியாளர், எனக்கு நெருக்கமான ஆங்கில ஊடக செய்தியாளர், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஆர்வமாக முன் வச்சார். இல்லை வந்து எனக்கு வந்து மகிழ்ச்சி தர அளவுக்கு ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியினுடைய நேர் எதிரி அல்லது வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு கட்சி திமுக கூட்டணி என்பதை பார்க்குறாங்கன்றதுலாம் சரி, நம்முடைய முதலமைச்சரை பார்க்குறாங்கன்னா சரி. ஆனால் வட இந்தியாவிலேயே வந்து பிஜேபியை வீழ்த்தக்கூடிய ஆற்றல், பிஜேபியை வந்து அடுத்த முறை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இந்தியாவில் வந்து ஒரு தலைவருக்கு இருக்குன்னா அது வந்து நம்முடைய முதலமைச்சர் தளபதிக்கு தான் இருக்குன்றது வந்து மிக ஆழமாக வந்து வட இந்தியாவில் வந்து இன்றைக்கு வந்து மக்கள் வந்து இந்த கொள்கையை புரிந்து கொண்ட மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்காருன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த தாக்கம் இருக்கு. அதனால இதுல வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் வட மாநிலத்திலையும் அந்த புரிதல் இருக்கிறது 100%. இது வந்து மிகைப்படுத்தப்பட்டதோ அல்லது வந்து யாரையும் மகிழ்ச்சிப்படுத்த, இது வந்து ஜென்யூனான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களா இருக்கட்டும், நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க எடுக்கிற டிபேட்ஸ் எடுத்து பாருங்க. நீங்க பிஜேபிக்கு ஊதுகோலா இருக்கக்கூடிய இந்த மீடியாலாம் வந்து எடுக்கிற டிபேட்ஸ் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசினாங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து டிபேட் ஆக்குறேன். இதெல்லாம் ஏன் வருதுன்னா, இதெல்லாம் அவருடைய அச்ச உணர்வு. அது வந்து குறிப்பாக வந்து நம்முடைய முதலமைச்சர் மீது அவருடைய கொள்கை வலிமை மீது இருக்கக்கூடிய அதுதான் அவரோட ஸ்ட்ராங் பாயிண்ட். அதனால இந்த அளவில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால சிறுபிள்ளை எல்லாமே வீடு வந்து சேராதுன்னுவாங்க. அந்த மாதிரி ஏதோ விளையாட்டுத்தனமாக ஏதோ பேசுகிறாங்க போகிறாங்கன்னு விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டு நம்ம எடுத்த வேலையை பார்த்துட்டு நேர்மையாக நம்ம நடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே சார், நிச்சயமா. அப்போ ஒரு வகையில் திமுகவினுடைய சாதனைகள் மட்டுமே பெருமை அல்ல, பாஜகவை ஏன் எதிர்க்கிறோம் என்பதிலும் நாம் பெருமை கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதிலும் அந்த எதிரில் முன்னணியில் இருக்கிறோம் என்பதன் அடிப்படையில் நாம் பெருமை கொள்ள வேண்டியது இருக்கிறது.
மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள், யார் உண்மையிலேயே எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதா பங்கு கொண்ட விருந்தினர் எத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.